டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஈவினிங் டைமில் என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படிங்கிற யோசனை தான் நிறைய பேருக்கு காலையிலேருந்து போய்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு யோசனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாருமே உங்களையே சுற்றி வர்ற மாதிரி ஒரு சூப்பரான ரிங் சமோசா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்லையும் சரி செய்முறைகளையும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம். நம்ம டீ கடை கிச்சன்ல எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிக்சிங் பவுல்ல ஒரு 300 கிராம் மைதா மாவு எடுத்து உள்ள சேர்த்துருக்கோம். இது மெஷர்மெண்ட் கப்ல ஒரு 2 கப் வரும். நான் இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்க இதுல கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா கோதுமை மாவு பாதி மைதா மாவு பாதி ரெண்டையும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் தூளுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் போட்டு லேசா நசுக்கிட்டு உள்ள சேர்த்துருங்க. அடுத்து ஒரே ஒரு டீஸ்பூனு நெய் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு டீஸ்பூன் நெய் நிறையா போட்டால் போதும். நெய்யை சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா பிசைஞ்சு விடணும். அப்படியே நல்லா நசுக்கி எல்லா மாவுலேயும் அந்த நெய் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுறணும். நெய் மாவு நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு கலந்து முடிச்சுட்டு அடுத்து தண்ணி ஒரு 150 ml சாதாரண தண்ணி தான், 150 ml சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மாவோட கலந்து நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விடணும். அந்த உதிரி மாவெல்லாம் சேர்த்து நல்லா உள்ளே சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. இப்போ நம்ம 150 ml தண்ணி சேர்த்தது சரியான அளவில் இருக்குது, அதனால் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை, இதுவே போதும். நல்லா இது போல் நல்லா ஒன்று போல் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவது இந்த மாவு நல்லா பிசையணும். அப்படின்னா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம மென்மையாக வரும். பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டியாச்சு. மாவு பிசைஞ்ச பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூரி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி லேசாக விரல வச்சா இந்த அளவுக்கு பதியணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது மேலே கடைசியாக லேசாக எண்ணெய் இல்லைன்னு நெய் அதை அப்படியே மேலே உருண்டை மேலே நல்லா தடவி விட்டுருங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். ஒரு மூடியை போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். அடுத்து ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நமக்கு கடலெண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். அடுத்து ஒரே ஒரு பூண்டு, பெரிய பூண்டு நல்லா பொடிசாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி துண்டு, சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு எடுத்து அதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இஞ்சியும் பூண்டும் அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக வதங்கி வரட்டும். அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில், இந்த அளவுக்கு சின்ன சைஸில் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நைஸாக. அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விடுங்க. அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மசாலா ஐட்டத்தையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு பிரட்டி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஒரு பிரட்டு மசாலாவோட. அடுத்து இந்த பவுலில் ஒரு 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா குழைவாக வேக வச்சு தொலியை உரிச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்கு நல்லா குழைவாக வேக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு மசிச்சிருங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம். மசாலாவோட சேர்த்துடலாம். மசாலாவோட சேர்த்துட்டு அப்படியே உருளைக்கிழங்கு மசாலா ஒரு பரட்டு. உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனோடனே கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து விட்டுட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியிலையும் நல்லா கலந்து விட்ருங்க. மாவு ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு 20 நிமிஷம். இப்போ ஊறி வந்த அந்த மாவை மறுபடியும் ஒரு துராட்டி நம்ம பிசைஞ்சு விடணும். இது போல் எடுத்துகிட்டு அந்த மேல் மாவை உள்ள அமுக்கணும்னா உள் மாவு மேலாக வந்துடும். இது போல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சமாக சின்னதாக இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்து உருண்டை பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு கட்டிங் டேபிளில் அந்த மாவை வச்சுட்டு நல்லா ரவுண்ட் பண்ணுங்க. நான் வட்டம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா நைஸாக தேய்க்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி முடிச்சுட்டு அடுத்து சின்னதாக ஒரு ரோல் கட்டர் வச்சுக்கோங்க. ரோல் கட்டர் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிட்டு முழுசாக கட் பண்ணிட வேண்டாம். இந்த பக்கத்தில் இருந்து ஒரு 3/4 வாசி அளவுக்கு மட்டும் ஒரு கோடை போடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே கட் பண்ணிட வேண்டாம். இந்த கார்னரை நீங்கள் கட் பண்ணிட வேண்டாம்.
அந்த கார்னர் பக்கத்தில் வச்சுட்டு அப்படி ஒரு ரோலு, அவ்வளோதான். இங்கே வந்து முடிச்சிருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கோடாக போட்டு விட்ருங்க. இப்போ ஒரு கோடுக்கு ஒரு கோடு ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கோடை போட்டு விட்ருங்க. அதாவது நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறதுல பாதிக்கு மேலே 3/4 வாசிக்கு இந்த கோடை போட்டு விட்ருங்க. அதேமாதிரி இந்த கார்னர் கோடு வந்து கிழிஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கோடை போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நீட்டை வாக்கில் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த கார்னரில் இந்த பக்கம் வச்சுருங்க. இந்த கார்னரில் வச்சுட்டு அப்படி லேசாக இந்த கார்னர் எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்படியே நம்ம சுருட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்படியே எடுத்துட்டு அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா ஒட்டி அப்படியே ரோல் பண்ணுங்க. அப்படியே ரோல் பண்ணிடுங்க. அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அப்படியேவும் எடுத்து மறுபடியும் அப்படியே ரவுண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரையும் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சின்னதாக இருக்கும்ல, இந்த சின்ன பகுதி அந்த கார்னர் சின்னதாக இருக்கும். அந்த சின்ன கார்னரை அப்படியே ரெண்டையும் நல்லா ஒட்டி வச்சுட்டு நல்லா அப்படியேவும் அழுத்தி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ரிங் சமோசா மசாலாவோட தயாராக இருக்குது. அப்படியே தனியாக தட்டில் வச்சிடலாம். அடுத்தது நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கக்கூடியல சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம சொன்ன மெத்தடில் நைஸாக தேய்ச்சி விட்டுட்டு அதேமாரி நம்ம ரோல் கட்டரை வச்சு சின்ன சின்ன கோடுகளாக போட்டு விட்டு மசாலா உள்ளே வச்சு நல்லா ரிங் மாதிரி ரோல் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் அது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஆய் பறக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். அதை விட மீடியமாக இருந்தால் போதும். அடுப்பு மீடியத்திலே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் சூடு சரியாக இருக்குது. இப்போ நம்ம செய்து வச்சுக்கூடிய இந்த ரிங் சமோசாவை ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். மெதுவாக அப்படியே எடுத்து மெதுவாக தனித்தனியாக வச்சுருங்க. நான் ஒரு 4 பீஸு எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புல எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புல 4 பீஸ் சேர்த்துருக்கேன். மெதுவாக உள்ளே வந்து வரட்டும். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் கழித்து லேசாக நகட்டி விடுங்க. அந்த ஒரே இடத்துல இல்லாமல் லேசாக அப்படி நகட்டி விடுங்க. இப்போ எண்ணெயில் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம புரட்டி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துலேயே புரட்டி விட்டுருங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த அடிப்பக்கம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் நல்லா எல்லா பக்கம் ஒன்றுவோல வெந்து வரும். இப்போ ரிங் சமோசா நமக்கு தயாராகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா இதுபோல் நல்ல பொன்னிறமாக ரெடியாகி வந்தோடனே எடுத்துடலாம். அந்த பபுள்ஸ் வந்து லைட்டாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நமக்கு உள்ள உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அது வரைக்கும் விடக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த மேல் மாவு வேகிற நேரம் தான் நமக்கு இந்த எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இப்போ சரியான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த டொமேட்டோ சாஸில் அப்படியே முக்கிட்டு எக்கச்சக்கமான டேஸ்ட்டு, ரொம்ப அருமையாக இருக்கு. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ரிங் சமோசா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.